10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா சில்ட் +4 அந்த டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலாக 74 வீடு இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குது. நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். காம்பேக்ட் சைஸ்னு சொல்ல முடியாது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு காமன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பவர் கட் ஆகிடுச்சுன்னா பவர் பேக்கப்கான அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாங்க ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் வெஸ்ட்டில், அதுவும் ஆன் ரோடில் தான் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஆன் ரோடில் இருக்க ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருக்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ இதோட என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது, என்னென்ன இருக்குன்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா நீங்கள் தேடிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாம்பரம் இருக்குது பார்த்தீங்களா. தாம்பரம்லேருந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹைவே வருது பாருங்கள், பூந்தமல்லி போகிற ஹைவேலேருந்து ஜஸ்ட்டு ஆன் ரோட்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ அது எல்லாமே நான் வீடியோக்குள்ளே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதோ இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு ஹைவேக்கு அப்படியே வெளியவே இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்குங்க. ஸோ இது உள்ள பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது உள்ள பார்த்தீங்கன்னா சில்ட் +4 அந்த டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. 2 பிளாக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓவராலாக 74 வீடு இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே இருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு 74 வீடு இருக்குது. 2 பிளாக்காக பிரித்து செப்பரேட்டாக பிரித்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. லிஃப்ட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்குங்க. செகண்ட் ஃப்ளோரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சவுத் ஃபேஸிங்கில் இருக்க ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு 10 இயர்ஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரைவர் ரூமுன்னு செப்பரேட்டாக தனியாக கொடுத்துருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா அவங்க டிரைவரோடு போட்டுன்னு வராங்க, இல்லை உங்களுக்கே டிரைவர் இருக்காங்கன்னா இந்த டிரைவர் ரூமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து காமன் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நமக்கு மெடிடேஷன் ரூம், எஸ்டிபி, அதாவது வந்து நீங்கள் வெசல் வாஷிங் வாட்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏரியாவில் ஸ்டோர் ஆகி அதை ரீசைக்கிள் பண்ணுற அளவுக்கு இங்கே அந்த ஸ்பெசிலிட்டியுமே இங்கே வச்சுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு செப்பரேட்டாக கார் பார்க்கிங்குமே வந்துடுங்க. உங்களுக்கு வந்து கவர்டு கார் பார்க்கிங் தான். வாங்க அப்படியே நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இபி எல்லாமே செப்பரேட்டாக வந்துடும். 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தான். வாங்க இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோரில் லொக்கேட் ஆகிருக்கு. செகண்ட் ஃப்ளோரில் நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த வீடு தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடோட ஃபேஸிங் பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இந்த வீடு நமக்கு அமைஞ்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் தீக்குட்டில் தான் கொடுத்துருக்காங்க. உள்ள வாங்க. ஸோ நம்ம டோர் ஓப்பன் பண்ணவும் பார்த்திங்கன்னா நம்ம வீடு ரொம்ப ப்ரைவசியாக இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது என்ட்ரன்ஸ். இந்த என்ட்ரன்ஸில் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்த நான் நிற்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீன் தொட்டி, நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போதே நம்ம ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன். உள்ளேருந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க, உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்கன்னா பார்த்தோன்னே ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருவாங்க. ஸோ அதுக்காகவே இந்த ஸ்பேஸை விட்டுருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பேஷியஸாகவும் இருக்குது. அப்படியே உள்ளே வாங்களேன். இல்லை நீங்கள் ஷூ ரேக்ஸாக வைக்கணும் அந்த மாதிரி வைக்கிறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அது நல்லா இருக்காது. மீன் தொட்டி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சொன்னோம் பார்த்தீங்களா, நம்ம வீடு அப்படியே கொஞ்சம் ப்ரைவசியாக கொடுத்துருக்காங்கன்ட்டு. நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடம் சின்னதாக ஒரு லாபி ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு லிவிங் ஏரியாவே வருது. லிவிங் ஏரியா பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ஏரியா, பெரிய லிவிங் ஏரியாவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம வால் ஸ்டிக்கர், அதாவது இங்கே நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இங்கே செட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இல்லை உங்களுக்கு இன்பில்டாக உள்ளே வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டிவி யூனிட் செட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் எல் ஷேப் அந்த கார்னர் ஷோபா இருக்குது பார்த்தீங்களா, அதை கூட போட்டுக்கலாம். அந்தளவுக்கு ஸ்பேஸாக தான் இருக்குது. ஸோ இந்த வீட்டுக்கு நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம், ஆனால் 3 பால்கனி இருக்குங்க. வாங்க ஒன்று ஒன்றா பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து லிவிங் ஏரியா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா நமக்கு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக அண்ட் சன்லைட்டுக்காகவும். அப்படியே வாங்க. இந்த லிவிங் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பால்கனி, நல்லா காற்று வருதுங்க. ஆக்சுவலாக நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இந்த பால்கனியே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 அடி சைஸில், 4 அடிக்கு வந்து ஸ்பேஷியஸாக
அதுவும் சேஃப்டி கிரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷன், மார்னிங் டைமில் இந்த இடத்துல வந்து நின்று அப்படியே காற்று வாங்கி நல்லா, ஏன்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரோடு தாங்க, நல்ல காற்று இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஹைவே ஆன் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நல்லாவே இருக்குது காற்று. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ணலாம். வாங்க அப்படியே டோர். ஆக்சுவலாக இந்த டோரு நாங்கள் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு நல்ல காற்று இருக்குது. ஃபஸ்ட்டு கிச்சன், நம்ம நெக்ஸ்ட்டு கிச்சன் வந்து பார்த்துடலாம். கிச்சன் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தான். காம்பேக்ட் சைஸ்னு சொல்ல முடியாது, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஒரு ஆள் நின்று சமைக்கிற மாதிரி ஒரு 2 பேர் கூட நிற்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. கிரானைட் ஃபினிஷிங்கில் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டேப் பாயிண்ட் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வீட்டுக்கு ஆர்ஓ வாட்டர் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போட்டுக்கலாம். அதுக்காக அதோட வேஸ்ட் வாட்டர் நமக்கு இந்த இடத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதோ இங்கே பைப் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் கனெக்ட் ஆகிடும். செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க, திங்ஸ் எல்லாமே வைக்க. நீங்கள் கொஞ்சம் மாடுலர் கிச்சன் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏரியாவும் சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஒரு சர்வீஸ், அதாவது பால்கனி தான், சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியே வாங்கலேன். அந்த பால்கனி என்ன சைஸில் பார்த்தீங்களோ சேம் அதே சைஸில் தான் இந்த பால்கனியும் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெசல் வாஷிங்காக ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் பார்த்து எதுக்காகனா வாஷிங் மிஷின் 2 டேப் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. வெசல் வாஷிங்க்கு அங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன். ஸோ வாஷிங் மிஷின் துணி துவைச்சிட்டு அப்படியே இங்கே காய போட்டுக்கலாம். அதுக்கு பாருங்க நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெட்டும் போட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஹைவே. ஸோ இந்த ஹைவே டேரெக்டாக நமக்கு தெரியுது. ஆன் ரோட் ப்ராஜெக்ட் ஹைவேலேருந்து நமக்கு அப்படியே மெயின் ரோட்லேயே இந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் ஆகிருக்கு. ப்ளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்னர் ப்ராப்பர்ட்டின்றதால காற்று நல்லா வந்துகிட்டே இருக்குங்க. ஏன்னா இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா 30 அடி ரோடு இருக்குது. ப்ளஸ் நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து செட்பேக்கே வந்து 10 அடி செட்பேக், மொத்தமாக 40 அடி வந்து உங்களுக்கு ஒரு எனி டைம் எப்போ இருந்தாலும் இன் ஃபியூச்சராக இருந்தாலும் இந்த இடத்துல எதுவுமே வராது. 40 அடிக்கு எதுவுமே வராது. அதை தாண்டி அந்த இடத்துல பில்டிங் வந்தால் பார்த்துக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம் போய் பார்த்துடலாம். இந்த வீட்டோட ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூமோட இந்த ரெஸ்ட் ரூம் வந்துடும். நமக்கு செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்பில், அதாவது அவுட்டர் வாலில் தான் வந்துடும். நமக்கு உள்ள இன்னரில் என்ன ஸ்பேஸ் இருக்கோ அந்த ஸ்பேஸ் அப்படியே வந்துடும். ஏன்னா செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே வந்து அவுட்டர் வாலில் கனெக்ட் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டோவுமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸாக இருக்குங்க. நீங்கள் நல்லா ஒரு கிங் சைஸ் பெட் போட்டால் கூட நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக தான் இருக்குது. அட்டாச் பாத்ரூம் வாங்க, நல்ல ஒரு பெரிய பாத்ரூம் தாங்க கொடுத்துருக்காங்க. தவிரங்க கிளாஸ் செட் எல்லாமே வெஸ்டர்ன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 7 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு வாஷ் பேஷனுமே கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் கொஞ்சம் உள்ளே தள்ளி கொடுத்துருக்காங்க பாருங்கள், தனியாக செப்பரேட்டாக. ஆக்சுவலாக இதை சொல்லி ஆகணும். இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம ப்ரைஸ் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டியை புக் பண்ணுற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்காக இருக்கட்டும், சின்ன சின்ன என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே நம்மளே ஆஃபர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ரெஸ்ட் ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அட்டாச் பாத்ரூமோட இருக்க ஒரு பெட்ரூம் பார்த்தோம். இது வந்து காமன் ரெஸ்ட் ரூம். இதுலேயும் 7 அடி வரைக்குமே வால் டைல் கொடுத்துருக்காங்க. ஷவர் பாயிண்ட், ஹீட்டர் பாயிண்ட் வந்துடும். நமக்கு வந்து வெஸ்டர்ன் ஸ்டைலில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. இதுதாங்க இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பாத்ரூம் தான், எதுவும் வராது. இதுக்கு இந்த சைடில் ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நல்ல செல்ஃப் ஸ்லாப் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பேஷியஸாக இருக்குங்க. உங்களுக்கு 2 பெட்ரூமே ஸ்பேஷியஸாக இருக்குது. இந்த வீட்டோட பில்டப் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 1142 ஸ்கொயர் ஃபீட்டை பில்டப் ஏரியா, அதாவது அந்த ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. யூடிஎஸ் பார்த்தீங்கன்னா 466 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸ். ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45% யூடிஎஸ் நமக்கு இந்த வீட்டுக்கு வந்துடும். அப்படியே வாங்க ஒரு 1142 ஸ்கொயர் ஃபீட்டில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தாலே நல்ல ஸ்பேஷியஸாக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், அப்பார்ட்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இது வந்து செகண்ட் பெட்ரூம். செகண்ட் பெட்ரூமில் இருக்க ஒரு பால்கனி. வாங்க, எல்லா பால்கனியுமே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 அடி வரைக்கும் நம்மளோட காம்பவுண்ட் வால் தான். வாங்க இந்த ஏரியா இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இந்த இடத்த பாருங்களேன், புறா வந்து நம்ம வீட்டில் முட்டை போட்டிருக்கு. ரொம்ப நல்லது. அதுக்காகவே நம்ம இந்த இதுவை க்ளீன் பண்ணாமல் பெயிண்டிங் ஒர்க் பண்ணாமல் வச்சுருக்கோம். சரி, நீங்கள் இப்போ இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு தாம்பரம் மெயின் ரோடு, அதாவது வாங்க இப்போ நான் வெளியே போய் ஒன்றுன்னா சொல்கிறேன்.
ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நமக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஹைவே இருக்குது பார்த்தீங்களா தாம்பரமில், அந்த ஹைவேக்கு அப்படியே ஆன் ரோட் ப்ராப்பர்ட்டியாக தான் இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு லொக்கேட் ஆகிருக்கு. கேட்டட் கம்யூனிட்டி. நான் ஆல்ரெடி எல்லாமே காமிச்சிருந்தேன், இருந்தாலும் ஒரு ரீகால் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து நமக்கு ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே லொக்கேட் ஆகிருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா சில்ட் +4, அதாவது கீழே ஃபுல்லாக கார் பார்க்கிங் விட்டுருக்காங்க. 4 ஃப்ளோரில் லிஃப்ட்டுமே நமக்கு அவைலபிளாக இருக்குது. காமன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜென்ரேட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. பவர் கட் ஆகிடுச்சுன்னா பவர் பேக்கப்கான காமன்ஸ் ஏரியாவுக்கு மட்டும்தாங்க. உள்ளே நீங்கள் வந்து இன்வெர்டர் பாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு டிரைவருக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ரூமே இருக்குது. அது மட்டும் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே எல்லாமே காமனாக அசோசியேட் ஃபார்ம் பண்ணி கீழே ஒரு ரூம்ஸ் எல்லாமே இருக்குது. சின்ன பசங்க பார்க் ஏரியா, சின்னதாக ஒரு பார்க் ஏரியா, அது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, ஓகே. இந்த வீட்டோட எல்லா டீட்டெயிலும் இப்போ நம்ம பார்த்தாச்சு. இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 48 lakhs கோட் பண்ணிருக்காங்க. அதுல வந்து ப்ரைஸ் ஸ்லைட்லி நெகோஷியபிள். பேங்க் லோனுமே நம்ம போய்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 22 lakhs வந்து எஸ்பிஐயில் பேங்க் லோனில் தான் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அவங்க இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு பேங்க் லோன் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேங்க் லோன் போகலாம். 80% வரைக்குமே பேங்க் லோன் நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி இந்த வீடை வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றத நான் நம்புகிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நிறையா வீடியோ நம்ம போட தான் போகிறோம். அது எல்லாமே பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.